நீதிமொழிகள் 1 அதிகாரம் 24வது வசனம். 1 அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபத்து காலத்தில் எவ்விதமாக செயல்படுதல் என்பதை குறித்து அந்த ஞானம் பேசுகிறது. ஆலோசனையை வெறுத்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்கவில்லை அப்படின்று போன முறை நமக்கு ஆரம்பிச்சது இல்லையா? அப்போ இந்த ஆலோசனையை தள்ளிவிடும் போது, கடிந்து கொள்ளப்படுதலை தள்ளிவிடும் போது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நடத்துதலை இழந்து விடுகிறோம். தேவனுடைய ஆலோசனையை நாம் இழந்து விடுகிறோம். தேவனுடைய ஆலோசனையை இழந்த பிற்பாடு அந்த தன்மையில் காணப்படுகிறதான வாழ்வியல் மிக மோசமானதாக இருக்கும். இப்பொழுது நாம் 26, 27 ஆகிய 2 வசனங்களுக்கு நேராக நாம் வரலாம். இந்த இடத்துல ஆலோசனை என்று சொல்லும் போது கடிந்து கொள்ளப்படுதலோட இணைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடிந்து கொள்ளுதல் பாருங்க, 23ஆம் வசனத்தை பாருங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். சரிங்களா? ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இது 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பேச முடியும். நீதிமொழிகள் 5:23. அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். புத்தியை கேட்காட்ட அதுதான். புத்திமதியை கேட்டல் என்பது வாழ்வியலுக்கு நேராக நடத்தப்படுகிறதான ஒரு ஜீவிதம், ஒரு அற்புதமான ஒரு தன்மையை நாம் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்க முடியும். 26, 27 ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைப்பேன், நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஏளனம் பண்ணுவேன். இப்போ அந்த கடிந்து கொள்ளுதல் எவ்விதமாக இருக்கிறது என்றால், இப்போது குற்றம் சுமத்துகிறதாக, கடிந்து கொள்வதிலிருந்து இப்பொழுது குற்றம் சுமத்துகிறதான விஷயத்தில் நேராய் போகிறது. கடிந்து கொள்வதிலிருந்து குற்றம் சுமத்துதல் எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேளாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கும்போது அவரும் கேட்காம போயிடுவார். ஆகவே உங்கள் ஆபத்து காலத்தில் நான் என்ன செய்வேன்? இப்போ டிசாஸ்டர், லாஸ், ஸ்கோப், கலாமிட்டி. 26, 27 வசனத்தை பார்ப்போமா? டிசாஸ்டர், ஆபத்து காலம், நகைப்பேன். சரிங்களா? அடுத்தாப்புல எது வருது? பயப்படும் காரியம் வருது. கம்ஸ் கலாமிட்டி. அப்ப டிசாஸ்டர், லாஸ், இந்த 2 வார்த்தையை நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம். இந்த 2 வசனத்தை நம்ம நிதானமா படிக்கப்போம். எப்படி? நான் சொல்ற மெத்தட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்ற மெத்தட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை டிரான்ஸ்லேஷன் ஆங்கில வேதாகம், தமிழ் வேதாகமத்துல கொஞ்சம் இதா இருந்தாலும் ஆங்கில வேதாகமும் அருகிலே வைத்திருப்பது நல்லது. பைபிள் என்ன NIV தான்.
சரி. ஓகே, நீங்க என்ன பைபிள் வச்சுதான் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? டிசாஸ்டர் லாஃப் 26. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைப்பேன். ஆபத்து காலத்தில் நகைப்பேன். 26 அக்யூசிஷன். ஓகே. ஸ்கோஃப் கலாமிட்டி, டிசாஸ்டர், லாஃப், ஸ்கோஃப் கலாமிட்டி. கம்ஸ் கலாமிட்டி, டிசாஸ்டர் கம்ஸ். அப்போ இது வசனத்தை நம்ம படிக்கும்போது ஆபத்து காலத்தில் நகைப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஏளனம் பண்ணுவேன். பயப்படும் காரியம் புயல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் வரும்போது ஏளனம் பண்ணுவேன், அது நகைப்பேன். அப்படி ஒரு கவிதை மாதிரி வந்துடுது பார்த்தீங்களா? அதனால இந்த 26, 27 ஒரு இதை வாசிக்கும் போது தேவனுடைய அந்த ஞானத்தினுடைய எச்சரிப்பை தவற விடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான கலாமிட்டிஸ், இந்த டிசாஸ்டர். இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது எபிரேய வார்த்தை பே எடேகேம். பே எடேகேம். நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Game also ani be ede came. Be ede came in disaster in. சரிங்களா? ede came. The be ede came. அதில் அந்த டிசாஸ்டர் எட்டுங்கிறது டிசாஸ்டர். சரிங்களா? அலெஃப் ஐன் டலெத், அலெஃப் ஐன் டலெத் அல்லது அலெஃப் டலெத். இந்த அலெஃப் ஐன்கிறது ஏ ஏ அலிஃப் செர்ரே யோது டாலித் ஏடு. சரிங்களா? இந்த ஏடுங்கிறதான வார்த்தை கவிதை பகுதிகளில் 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளில் இந்த வார்த்தை ஏடு என்ற அந்த வார்த்தை திடீரென ஏற்படும் நஷ்டம், டேமேஜ், டிஸ்ட்ரக்ஷன். சரி, இதுக்கு நம்ம ஒரு சில வசனத்துல வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினர் நிந்திக்கிறான், பிள்ளையை பிறர் துன்பத்தில் மகிழ்கிறவன் தண்டனைக்கு தப்பான். 24, 22 அடுத்து. ஏனெனில் சடுதியில் அவரிடமிருந்து ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? 27:10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பன் வீட்டையும் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனும் சமீபத்தில் உள்ள அயலானே மேல். இந்த கலாமிட்டி எப்படி வருதுன்னா திடீர்னு வருது.
அப்படி திடீர்னு வரும்போது நான் சிரிப்பேன், நான் பரிகசிப்பேன். இது எதிராளிகளை குறித்து சொல்லப்படுகிற நகைத்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். சங்கீதம் 2:4, 37:13, 59:8. அப்போ தேவனுடைய தண்டனைக்கு, அப்ப ஞானத்தினுடைய பேச்சை, ஞானத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அந்த ஆபத்து எதிர வேணா போய் முடியும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்ல முடியாது ஐயா. சர்ச்சில் 1ஆம் தேதி பரியல் அடக்காராங்க. 23ஆம் தேதி அந்த அம்மா அவங்களுடைய வில்லேஜுக்கு போய் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போது நல்லா பரிமாறி செஞ்சு வச்சு, குடும்பமாக கத்தோலிக்க குடும்பம் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. 23ஆம் தேதி குடும்பமாக உட்காந்து ஜோமன் பாஸ்டர் ஜோமன்ட்டு போனாங்க, செஞ்சாங்க. 25ஆம் தேதி சர்ச்சுக்கு வந்தாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க. 27ஆம் தேதி அவங்க பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க, பெட்ரோல் போட்டு போயிருக்கிறாங்க. காலேஜ் பையன் வந்து மோதிட்டாங்க. மோதின உடனே கீழே விழுந்து ரொம்ப தலையில் அடிபட்டு நிறைய பெட்லாம் போயிருக்குது. ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க, ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. 27 சனிக்கிழமை, 28 ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேஷன் நடந்திருக்குது. 29, 30 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. 31ஆம் தேதி நைட்டு இறந்துட்டாங்க. 23 பார்த்துருக்குறோம், 25 வந்திருக்கிறாங்க. ஒரு 4-5 நாளைக்குள்ள அப்போ துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே முடியாத இடத்துல இருக்கிறான். இன்னைக்கு உலகம் வேறு எதையோ நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வசனம் நமக்கு சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பதற மாட்டான், அவன் கலங்க மாட்டான். அப்போ இந்த வாழ்க்கை ஞானத்தினுடைய வார்த்தையை அஜாக்கிரதையாக கேட்கும் போது நம்முடைய அந்த 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 ஞானத்தினுடைய அந்த கதறுதலை நம்ம பார்க்க முடியும். நீ கேட்காம போயிட்டியே. இப்போ 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் நம்ம நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு மாரல் ஆர்டர். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்ன செய்யறான்னு சொல்றான், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆபத்து காலம் வரும் பொழுது என்ன நடக்கிறது, நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, இந்த கலாமிட்டியை குறிச்சதான ஐடியா எப்படி இருக்கும் வாசிக்கலாம். 60ஆம் ஏசாயா 60:5, எரேமியா 33:9. இந்த 2 வசனத்திலிருந்து அந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். இப்போ இது ஒரு எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. சட்டாரம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இப்போ இந்த கலாமிட்டிய எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஐடியாலஜி என்ன வருது அப்படின்னா, ஒரு ஷேக்கிங் ஆகுது பாருங்க. நம்பவே முடியலையே. அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும். எரேமியா 33:9. எரேமியா 33:9.
நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகள் அனைத்தையும் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜனத்தாருக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் உள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். இந்த கலாமிட்டி, அந்த அதிர்ச்சி எப்படி இருக்கும்? உபாகமம் 28:66. உன் ஜீவன் உனக்கு ம். சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஆ, ஜீவனை பற்றி நம்பிக்கையில்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். திகில் கொண்டிருப்பாய். இந்த கலாமிட்டி எப்படி வரும்? திகில் கொண்டிருப்பாய். அப்போ ஞானத்தினுடைய வார்த்தைகளை நாம் கேட்காமல் போனோமானால் அந்த ஆபத்தை வர்ணிக்க முடியாது. அந்த ஆபத்தை வர்ணிக்க முடியாது. நாம நினைக்கிறோம், அப்ப எல்லா ஞானமும் ஞானமா? கிடையாது. ரேனியஸுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு, புதிய ஏற்பாடு. ரேனியஸுடைய டிரான்ஸ்லேஷன் நான் யூஸ் பண்ணுவேன் தமிழ்ல. அதுல யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கும், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் கற்புள்ளது. செம்ம டிரான்ஸ்லேஷன்ல. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் கற்புள்ளது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். நமக்கு எப்படி இருக்குன்னா, சுத்தம் உள்ளதுன்னு இருக்குது. ரைட், ஓகே, தப்பு கிடையாது. ஆனா அவர் தொட்ட அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை, கற்புள்ளது. இந்த ஞானத்தினுடைய வார்த்தைகளை கேட்காமல் போனால் என்ன நடக்கும்? யோபு 31:23 ஃபைனலா கன்க்ளூட் பண்ண முடியும். யோபு 31:23. தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உச்சரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமா இருந்தது. தேவன் ஆக்கினையிடுவார். இதுதான் ஞானத்தை அசட்டை செய்யும் போது. இப்போ இப்போ நீங்க இந்த விஸ்டம்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஸ்டம் இருக்கிறது. இந்தியன் பிலாசபி, அந்த பிலாசபி, இந்த பிலாசபி. டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, அந்த புத்தகம் வேணா நீங்க வாங்கிக்கலாம், எனக்கு ஆஃபர்ல அன்னியோட முடியும். இந்த 4 புக்ஸ் போட்டிருக்கேன். டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு, ஒய் கிறிஸ்டியானிட்டி not able to enter into the highly educated people அப்படிங்கிற டாபிக் எழுதுறாரு. அதிகமாக கற்றதான ஒரு சமூகத்தில் ஏன் கிறிஸ்தவன் நுழைய முடியவில்லை? என்ன சொல்ல போனா, ஏன் பிராமணர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், ரீசன் சொல்றாரு. பிராமணர்கள்ட்ட உட்கார்ந்து கொண்டு அல்லது உயர் ஜாதி மக்களிடம் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கடவுளை குறித்து சொல்லும் போது அதனுடைய பலன் மிக மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு முதன்மையான காரணம் என்னவென்றால், உங்களுடைய சுவிசேஷத்தில் பிலோசபி இல்லை. அவனுடைய மதத்துல பிலோசபி வச்சிருக்கிறான். அக்கார்டிங் டு வெயிட் ஆஃப் த பிலோசபி. உங்கள்கிட்ட தியோலஜி இருக்குது, அவன்கிட்ட தியோலஜி இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறார். நான் வெளியிட்டு இருக்கிறேன் அந்த நூலை.
அம்பேத்கரும் காந்தியும் அரசியலாக்கி கிறிஸ்தவம். நீங்க ஒரு அற்புதத்தை சொன்னீங்கன்னா அவன் 10 அற்புதத்தை சொல்லுவான். நீங்க கிருஷ்ணன் அப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணாருமா. இது நான் சொல்றேன், டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. யூ யூ cannot proceed your gospel with the miracles அப்படிங்கிறார். பட் யூ ஹாவ் த மெசேஜ். அப்போ அவன் எதிர்பார்க்கிறதான அந்த பிலோசபி, தத்துவவியல் இல்லாததினால் நம்முடைய வேதாகமத்தினுடைய மகத்துவங்கள் குறைந்து விட்டன. அவங்களுடைய பார்வைக்கு. அப்போ நம்மகிட்ட என்ன இல்ல? தத்துவமே இல்லை. ஆனா நம்மகிட்ட தத்துவம் இருக்குது. அது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு 3 நூல் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு நூல் வச்சிருக்கிறேன். அதை நான் ஃபோட்டோ காப்பி எடுத்தேன். அந்த நூலாம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஞான இலக்கியங்கள்னு சொல்லிட்டு 1 2. அப்போ அவங்ககிட்ட இருக்கிறதான இப்போ இப்போ கிறிஸ்தவத்துல இப்போ இலக்கியத்தை எடுத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால் நாட்டின் பிலாசபி. பிலாசபினா 2 விதத்துல இருக்குது. அப்போ பிலாசபி இல்ல, தியாலஜி இருக்குது. அவன்கிட்ட தியாலஜி இருக்க, பிலாசபி இருக்குது. இப்ப ஆதிசங்கரருக்கும் இவங்களுக்கும் போட்டி நடந்ததுங்கிற கதை நமக்கு தெரியும். வார்த்தை போர்ல நமக்கு தெரியும். சைவத்துக்கும் வைணவத்துக்கும், சாரி, சைவத்துக்கும் ஆஹ், சமணத்துக்கும், சாரி, சமணத்துக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கிறது என்றால் we have the wisdom. அதனாலதான் சுவிசேஷம் சிம்பிளா போறதுனால அவனை ஏத்துக்க மாட்டேங்கிறான். யுவர் மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள், தட்ஸ் வை he couldn't able to accept அப்படிங்கிறார். சரி. இப்ப அதனால ஞானத்தை குறித்து, அதனாலதான் ஆண்டு சொல்லிட்டாரு, கல்விமான்களுக்கும் படித்தவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் பாமரலாகி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டு எவ்வளவு அன்புள்ள இருப்பாங்களேன். பெரிய பெரிய ஞானிகளுக்கு வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எளிமையான கிராமத்துல இருக்கிற ஒரு அம்மா சோத்துறோம் சோத்துறையா சோத்துறையா சோத்துறையான்னு சொல்லிட்டு பரலவும் போயிடும். இவன் படித்து நான் அதிலே பாண்டித்யம் இதிலே பாண்டித்யம் ஞானி என்று சொல்லிக்கொண்டு உண்மையான தெய்வமாகிய கிறிஸ்துவை அறியாவிட்டால் அவன் வாழ்க்கை நஷ்டம். 24வது வருஷம், 27வது வருஷம், 27 தான் பார்த்தோமோ, 26 பார்த்துக்கோங்க. ஆமா, 26 பார்த்துருக்கோம். 27. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெடுக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். இந்த ஆகடியம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சிரிப்பேன், நகைப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரி. அப்போ இங்க 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது உனக்கு ஏற்படக்கூடியதான அந்த கலாமிட்டிய நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல சோ ஆ ஷோவா இந்த புயல் என்பதற்கு சொல்லக்கூடியதான சில வார்த்தைகள் இருக்கிறது. நான் சொல்லி தந்துடுறேன். ஒவ்வொரு எவரையும் எழுத்தா பார்ப்போம். முதலாவது ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா புயல். பயன்படுத்தப்பட்டதான எபிரேய வார்த்தை
27. பாருங்க. வேபோ வருகிறது, ஷூ ஆ, அதுல வந்து புயல் போல, ஷீன் ஆலிஃப் கிர்ரெக்கியோது ஹே, ஆலிஃப் சரி, ஆலிஃப் கிர்ரெக்கியோது கிர்ரெக்கியோது, ஆலிஃப் கிர்ரெக்கியோது, சரி, ஆலிஃப் கிர்ரெக்கியோது வேண்டாமே, இல்ல, ஆலிஃப் காமட்ஸ் வாவ் ஹே. ஓகே, ஆலிஃப் ஷீன் ஆலிஃப் வாவ் ஹே. ஓகே, ஷீன் ஆலிஃப் ஹே, ஷீன் ஆலிஃப் வாவ் ஹே, ஷீன் ஆலிஃப் வாவ் ஹே, ஷோவா. அடுத்து சூப்பா, சுழல் காற்று. அப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், இதை யோபுட்ட இந்த வாசிக்கும் போது நமக்கு புரிய வரும். யோபுல இந்த வார்த்தை, இந்த சுழல் காற்றிலே ஆண்டவர் தோன்றினார். இந்த ஷோவா, ஷோவாங்கிறதான வார்த்தை, ஷோவாது ஷுவாங்கிறதான வார்த்தை கிட்டத்தட்ட 12 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? மற்ற பகுதிகளில் பொதுவான ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எசேக்கியேல் 38:9, எசேக்கியேல் 38:9. எசேக்கியேல் 38:9. பெருங்காற்றை பெருங்காற்றை போல் போல, எழும்பி வருவாய், நீயும் போதும், உன்னுடைய எல்லா பெருங்காற்று, இராணுவங்களும். போதும் போதும் போதும், பெருங்காற்றை போல எழும்பி வருதல், பெருங்காற்றை போல. அப்ப இந்த இடத்துல புயல் போல வரும் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? புயல் போல வருதல், புயல். அதனால நம்முடைய ஓராண்டு வேதாகமத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு புயல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்ட்ராங். இயேசு கிறிஸ்து படகுல படுத்திருந்த போது ஏற்பட்டது புயல், எர்த்குவாக். ஆகவே ஞானத்தினுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன் அடிப்படையிலே நாம் வாழ்வது நல்லதாக இருக்கும். அது பிற்பாடு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, சொல்றாங்க 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 26 வாசிக்கும் போது, உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்னா துன்பமும் துயரமுமாக கடந்துவிடும். comes your பகட் கேம், பெயர் கேம், ஓகே சூப்பர், பாபு அலை கேம், உன் மேல வரும், அலை கேம், ஐன் பதர் லாமேட் செரையோத் கேஃப் செகோல் மேன், அலை கேம். சரி, அவர்கள் மேல் வரும். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசித்துருவோமா? ஏசாயா 8:22.
ஏசாயா 8:22. ஏன்னா அந்த சூகாக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாடிக்கல்ல சூகாக், சாடே கோஃப் ஹே. அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இறுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். முடிஞ்சு. அப்போ இந்த டிஸ்ட்ரெஸ் எப்படி ஏற்படுகிறது, வீழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது? இன்றைக்கு ஜனங்கள் தாங்களாவே வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப எபிரேய மொழியினுடைய அந்த இலக்கண அமைப்பு எப்படி இருக்குன்னா, நான் கொன்றேன், ஐ கில்டு. பேசிவ் வாய்ஸா மாத்துங்க. என்ன கொல்லப்பட்டான். நான் கொல்லப்பட்டேன். Killed by me. தற்கொலை செய்து கொண்டேன் படிச்சுக்கலாமா? சாரி. இப்போ நாம இதை நம்ம நிறைவு செய்ய போறோம். அப்போ இந்த நான் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால நீங்க தவறா நினைக்க வேண்டாம். நிறைய பேர் புதிதாக வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கம்மிங். ஏன்னா இது வந்து வேர்டு பை வேர்டா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதனால நிதானமா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதை கற்றுக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இந்த ஞானத்தினுடைய அந்த தாக்குதல், அந்த ஞானம், அப்ப நம்ம எவ்வகையான ஞானத்தை வைத்திருக்கிறோம்? ஆபத்து காலத்தில் நகைக்கக்கூடியதான இடத்துல உட்கார்ந்து கொண்டு அது பதிலே கொடுக்க முடியலன்னா என்ன செய்யறது? அதனால இந்த காலை நேரத்தில் அது நம்ம மேல வந்து இறங்குறது, அவங்களுக்கு மேல சடுதியா வந்து இறங்குது. அப்படி சடுதியா வந்து இறங்கும் போது நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, கை விரிச்சிட்டாங்கன்னா, டாக்டர்ஸ் கை விரிச்சா நேரம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம், ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு. ஆண்டவர் கை விரிச்சிட்டாருன்னா யார்கிட்ட போய் நிற்க முடியும்? ஆண்டவர் நம்மை குறித்து கை விரித்து விடக்கூடாது. பிசிக்கல் அவுட் அப்பியரன்சஸ் வச்சுட்டு இவங்கெல்லாம் பாவிகள், இவங்கெல்லாம் நம்ம நினைச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது தவறு.
தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றும். தேவனுடைய வார்த்தை நம்மை முழுவதுமாக உருமாற்றும். இந்த உருமாற்றத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இனிமேல் 28வது வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம பார்க்க போகிறோம். விஸ்டம்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஹர் செர்மன். இப்போ 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நிதானமா பார்க்க போகிறோம். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், 28ஆம் வசனம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், 29ஆம் வசனம் அன்ரிப்பன்டன்ட், 30ஆம் வசனம் அன்ரிப்பன்டன்ட், 31ஆம் வசனம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? இதை குறித்து நாம இன்னும் கொஞ்சம் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி படிக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாம் 27 வசனங்களை தியானித்திருக்கிறோம். 27 வசனங்கள் ஒரு மாதமாக தியானித்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அல்லது ஒரே 2 நாள் தியானிச்சிருக்கிறோம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தியானம் கிடையாது. ஆகவே நிதானமாக நம்ம தியானிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இந்த நீதிமொழிகள் வாயிலாக நாம் இன்னும் கற்றுக்கொண்டு அவருக்குள் நாம் பலப்படுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஆனாலும் ப்ராஸ்பெரிட்டி பேசுறவங்க இதெல்லாம் நமக்கு செல்வ செழிப்பா இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போறதில்லை, ஆனா நமக்கு உடுக்க ட்ரெஸ் வேணும், அதெல்லாம் ஆர்டர் தெரியாம கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன், 2-3 முறை சொல்லிட்டேன், திருப்பி நான் அழுத்தி சொல்றேன். அதிகமாக சம்பாதிக்கிறதான ஒரு கூட்டம், எதுவுமே வேண்டாம் என்று நிற்கிறதான நிர்வாணத்துல போய் நிற்கிறதான ஒரு கூட்டம் இந்தியாவில். காவிகளாக துறவிகளாக தாடி வளர்த்து கொண்டு இவர்களை பார்த்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவர்கள் அவர்களுக்கு காலிட்டு விடுகிறாங்க. அவங்கள்ட்ட இவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல யார் பெரிய ஆளு? அதிகமா பணம் சம்பாதிக்கிறாளா அல்லது நிர்வாணத்துல நிக்கிறாளா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ blessing is different from the prosperity. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, the wisdom which we are acquiring is different from the wisdom of the secular. It is totally different. Secular wisdom வேற, spiritual wisdom வேற. இப்போ நான் கிரீக் பிலாசபி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேன். நிறைய பேருக்கு ஓடிட்டாங்க. 2 நாள் தாக்க பிடிக்கல என் கிளாஸ்ல. கிரீக் கிளாஸ் நடத்ததை விட்டுட்டேன். கிரீக் பிலாசபி இட்ஸ் நாட் ஈஸி. அந்த கிரீக் பிலாசபியை படிச்சு அதுல தேர்னாள் யாருன்னா பவுல். ஸ்டோயிக் பிலாசபி பேசுவார். இந்தியன் பிலாசபி படிச்சுட்டு ஓடிடுவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? இந்தியன் பிலாசபி படிச்சீங்கன்னா தலை பைத்தியம் பிடிச்சு விடுவோம். இந்திய தத்துவ ஞானம் நீங்க லட்சுமணன் புக் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்தியன் பிலாசபி குறிச்சு இப்போ ரீப்ரிண்ட்லாம் வந்திருக்குது. இந்த பிலாசபியை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நாஸ்தி பண்ணிட்டாமாங்க இல்லையா? நாஸ்திகம், இல்லை இல்லை என்று ஆக்குதல். இந்த நாஸ்திகம் என்பது இந்தியன் பிலாசபில ஒன் ஆஃப் த ரிலீஜியன். இந்தியன் பிலாசபியை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீ உனக்கு அந்த பிலாசபி, இந்த பிலாசபி, அந்த ஞானம், இந்த ஞானம்லாம் எல்லாமே இல்லாம சிம்பிளா ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், ஏசு கிறிஸ்து விசுவாசித்தல், எவ்வளவு எளிமைப்படுத்திட்டா தெரியுமா? இந்த பிலாசபி டெப்த் இவங்கள்ட்ட இல்லைங்கிறதுனாலதான் கிரேக்கர்களால கிறிஸ்தவத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிராமணர்களால் கிறிஸ்தவத்தை உள்வாங்க முடியவில்லை. மிக மிக பெரிய படித்த ஸ்தோயிக்கர்களால் உள்வாங்க முடியவில்லை. சாக்ரட்டிஸ் போன்றதான அடிச்சோடியில வந்தான நபர்களால் கிறிஸ்தவத்தை உள்வாங்க முடியவில்லை. காரணம் என்ன? பிலாசபி டெப்த் இல்லை அப்படின்னா. எனக்கு பிலாசபி டெப்த் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ ஹாவ் த டெப்த் ஆஃப் spiritual. I have the surety of the eternity. I have the security of the eternity. The philosophy, the depth philosophy doesn't have surety of the eternity. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷலோம். புதிதாக வந்த எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வாருங்க. நாளைக்கு கிளாஸ் இருப்போம். செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை நமக்கு இருக்காது. ஏன்னா நான்
ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறதுனால டிராவல்ல இருப்பேன். அதனால கிளாஸ் இருக்காது. இப்போ கிறிஸ்மஸ் லீவுனால அங்கங்க எல்லா கிளாஸுக்கும் நான் லீவ் விட்டுருந்தேன். அதனால என்ன செஞ்சதுன்னா, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கிளாஸ் எடுக்க முடிஞ்சிச்சுது. இந்த வாரத்துலேருந்து புதன்கிழமை கிளாஸ் எடுக்க முடியாது. வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கும். அப்போ வாரத்தில் 5 நாள் நமக்கு இந்த தியான கிளாஸஸ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் தவிர்த்து. சரிங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலம், ஒத்தாசை, தாங்குதல் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி எடுத்து துதிக்கிறோம். வழிகாட்டுதல் இருக்கிறோம். இந்த நாள் வகுப்பை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆபத்து காலத்திலே நீர் நகைக்கக்கூடிய ஆண்டவராயிருக்கிறீர். உம்மை தேடாத பட்சத்தில் மருத்துவர் கைவிட்டால் தேவனிடம் போவோம், தேவன் கைவிட்டால் யாரிடம் போவோம்? ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழல்கள் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினருக்கும் வந்துவிடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக என்னை நடத்த முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியான வகுப்புக்கு வந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள், ஊழியங்கள், கையின் பிரயாசங்கள், விசுவாச வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்த முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், தருகிறோம், நீரே பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். Shalom to all. ஏழமை